ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்மளுக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போகிறோன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 4 தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்துப்பீங்கன்னா, நம்ம ஹீரோ கதவு திறக்கும், ஆப்போசிட்டில் பார்த்தா வீச்சியோல் வந்து உட்காந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஓகே மக்களே, இந்த 4th சாப்டருக்குள்ளே நம்ம போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து வானத்தையே பார்த்துட்ருக்கான், என்னென்னு அவனுக்கு தெரில. இன்னொருத்தன் கேட்குறான், நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து நட்சத்திரமா என்ன, இது இத்தனை நாளாக இங்கேயா இருந்தது அப்படின்னு பார்க்கும். அப்போ தான் வானத்தை காட்டுறாங்க. வானத்தில் வந்து ஒரு பெரிய பிளவு மாரி இருக்குது. உடனே கீழே ஒருத்தவன் பார்த்துட்டு அது என்னது கண்ணு மாரி தெரியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸோட கேப் மூலமாக வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து பூமியில் வந்து இறங்குது. உடனே வந்து எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மிருகங்க எல்லாமே டிமானிக் ரிலம் மூலமாக தான் இங்கே வருது. அப்படி அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு கிளானும் ஒரு செக்டும் வந்து ஈச் ஸ்வாட் யூனிட்டை வந்து கண்டிப்பாக கேரி பண்ணியே ஆகணும் அப்படின்றது ரூல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதில் கூ கிளான் மட்டும்தான் 5 ஸ்வாட் யூனிட் வச்சுருக்காங்க. அதில் வந்து 5th ஸ்வாட் யூனிட்டோட கமாண்டர் வந்து என்னோட அக்கா, அவள் பேர் தான் குஹி. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் ஒன்று சொல்கிறான், என்னோட கடந்த காலத்தில் நான் வந்து 5th ஸ்வாட் யூனிட்டில் தான் இருந்தேன், அதுவும் என்னோட அக்காவோட கமாண்டுக்கு கீழே. நான் வந்து ஒரு பிரச்சனைக்குரியவன், ஆனால் அவளோட கஷ்டமான கமாண்ட்ஸ் கீழெல்லாம் நான் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க அக்கா வந்து அவன் தலையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு நடந்து போகிறாள். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீச்சியோல் தான். அப்போ தான் ஹீரோ நினைக்கிறா, இது அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு. ஏன்னா அவள் வந்து உருளைக்கிழங்கு கொடுத்த சீன்லேருந்து அப்படியே 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதை காட்டுறாங்க. எது எப்படியோ, ஆனால் அதுதான் நான் அவளை கடைசியாக பார்த்ததாங்க. இப்பெல்லாம் யோசிச்சு நம்ம ஹீரோ வந்து இப்போ எதுக்கு இந்த வீச்சுவல் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். ரூம் விட்டு வெளியே சந்தோஷமாக வந்து நம்ம ஹீரோ உடனே வீச்சுவலை பார்த்துட்டு, நான் நைட் சரியாக தூங்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு திரும்பி உள்ளே போக பார்க்கும்போது வீச்சுவலை வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. நைஸ் டு மீட் யூ, இன்னிலேருந்து நான் தான் அப்படின்னு அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா வீச்சியோலோட தாத்தா வந்து கையை தட்டி விடுறாரு. அவர் கையை தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் வீச்சியோல் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யங் மாஸ்டர் கிட்ட இப்படி நடந்துக்கூடாதுன்ட்டு. உடனே ஹீரோ நினைக்கிறான், இருந்தாலும் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. உடனே அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா உடனே என் தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட மன்னிப்பு கேள் யங் மாஸ்டர் கிட்டன்னு சொல்லவும் வீச்சியோலும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் கன்ஃபியூஷனில் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, வணக்கம் யங் மாஸ்டர், என்னோட பேர் வந்து விமூன், நான் வந்து இன்னிலேருந்து நான் தான் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து கிளானடோட ஆர்டர் மூலமாக தான் நாங்கள் பண்ணுறோம். உடனே இந்த பெரியவர் வந்து தலை வணங்கி சொல்கிறாரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன், அதில் உங்களுக்கு எதனா பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். உடனே ஹீரோ யோசிக்கிறான், விமுன் அப்படின்னா உன் பேர் வந்து வியோன் இல்லையா? உடனே வீச்சியோல் சொல்கிறான், என்னோட பேர் வந்து வீச்சியோல், நான் வந்து இன்னிலேருந்து என்னோட தாத்தாக்கு நான் தான் அசிஸ்ட் பண்ண போகிறேன். உடனே ஹீரோ ஷாக் ஆகி, சர்வா யாருக்கு, எதுக்கு, எனக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இந்த ஆர்டர்லாம் வந்து கிளானட் கிட்ட இருந்து வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக அப்பா வந்து அவராக தான் டேரெக்டாக ஆர்டர் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இந்த வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே தொல்லைங்கெல்லாம் இப்படி வந்து நம்மளை சுற்றி வந்துடுது. உடனே ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து என்ன சொல்கிறான்னா, என்னை யங் மாஸ்டர்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக என்னை யாங் சூன்னே கூப்பிட்றீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அந்த பெரியவரும் ஓகே யங் மாஸ்டர்னு சொல்லவும் ஹீரோ வந்து காண்டை, உன்னை நான் கூப்பிட சொன்னதே என் பேரை சொல்லி கூப்பிட சொன்னேன். அடுத்த சீன்லேயே என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அமைதியே கீழே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் யோசிக்கிறான், அது உண்மையான தொடப்பமா, அது இவர் யார், அதுவும் ஸ்வாட் சுப்ரீம், அவர் கையில் கத்தி இருக்க வேண்டிய இடத்துல தொடப்பம் இருக்குது, இது உண்மையிலேயே உண்மைதானா? இந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் ஹீரோ வந்து என்ன நினைக்கிறான்னா, அதோட முக்கியமானது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது வீச்சியோல் வந்து அவ்வளோ துணிகளை எடுத்துகிட்டு வரா. பின்னாடி வர 2 மெய்ட்ஸும் இது ரொம்ப ஆபத்தானது, நீ வேணா எங்ககிட்ட கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லவும் வீச்சியோல் வந்து இல்லை வீச்சியோலால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதில் ஒரு மெய்ட் வந்து கேட்குறாங்க, வெக்கப்படாதமா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை இதெல்லாம் வீச்சியோலால் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே நடந்து வரும்போது வேகமாக கால் தறிக்கு கீழே விழுந்துடுறா. அவள் கீழே விழுந்ததும் உடனே தாத்தா வந்து திரும்பி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவளால் எப்படி இந்த மாதிரி நடந்துக்க முடியுது, எனக்கு கண்டிப்பாக தெரியும் இவகிட்ட வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குன்றது, ஆனால் இவன் ஏன் இப்படி ஒரு அழுமூஞ்சியாக இருக்கா, அதை தான் என்னால் நம்ப முடியல. உடனே ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என் தலைவலிக்குதே அப்படின்ட்டு எழுந்து போக பார்க்கவும், உடனே வீச்சியோல் வந்து அங்கே கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து வரா ஹீரோவை பார்த்து. உடனே பின்னாடி இருக்க மெய்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏய் வீச்சியோல் எங்கே போகிற அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ வந்து உன்னோட வேலையை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிடுறான். வீச்சியோல் வந்து சொல்கிறா, எனக்கு சொல்லப்பட்ட உத்தரவு என்னென்னா, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணியே வரணும். உடனே ஹீரோ கேட்குறான், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது அப்படின்ட்டு. தாத்தா தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஒரு வேளை இவ தான் என்னோட டேரக்ட் சர்வெண்ட்டாக இருக்காளோ இப்போது அப்படின்ட்டு. உடனே பின்னாடி இருக்க மெய்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆமாம் உன்னால் மட்டும் தான் யங் மாஸ்டர் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும். அடுத்து ஹீரோ என்ன நினைக்கிறானா, எனக்கு நல்லா தெரியுது அவங்களாம் அவங்களோட வேலையை வந்து இவகிட்ட கொடுத்துட்றாங்க, ஏன்னா அவங்களால என்கிட்ட வந்து பேசவும் முடியாது, ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம ஹீரோ எல்லாரையும் வச்சு செஞ்சுருக்கான், அதனால தான். உடனே நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் இன்னமும் ஒரு நல்ல கிளானோட மகன் தான், ஆனால் என்னோட பர்சனல் சர்வெண்ட் வந்து ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது.
வீச்சுவல் பரவாயில்ல தான். ஆனால் ஸ்வாட் சுப்ரீம் வந்து ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறான்னு என்ன பண்ணுறது? இப்படிலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா வீச்சுவல் வந்து ஹீரோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறன்ற பேரை அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னோட அப்பாவுக்கு உண்மையிலேயே உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியுமா தெரியாதா அப்படி நினச்சிட்டே வீச்சுவல் கிட்ட சொல்லிடுறான். இல்லை இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். எது எப்படியோ ஆனால் அப்பா வந்து இன்னைக்கு அவரோட ரூமுக்கு என்ன வர சொல்லியிருக்காரு, நான் இது போய் அங்கே போய் கண்டுபிடிச்சிக்கிறேன். உடனே ஹீரோ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்ட்டு அவன் நடந்து போவோம். வீச்சுவல் வந்து எக்மோஷன் அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி வரா. நீ இங்கே இரு, இங்க இருந்து முதல்ல இங்க இருக்க வேலைங்களை பார்த்து முடி. வீச்சுவலும் ஓகேன்னு சொல்லிடுறா. உடனே அவன் மூஞ்சி சோகமாயிடுது. ஹீரோ பார்த்துட்டு எது எப்படியோ உன் வேலைகள் நீங்க எப்படி வேலை செய்யணுன்றதை பார்த்து கத்துக்கோ. உடனே நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பும் போது வீச்சுவல் அப்படின்னு கூப்பிட்டு நீ இங்கே உன் வேலையை ஒழுங்கா பாரு, நான் உனக்கு வரும்போது எதனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். உடனே வீச்சுவலுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். உடனே பின்னாடி இருக்க 3 பேரை வந்து அப்படியே ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் யோசிச்சுட்டே போகிறான். ஐயோ இது ரொம்ப பயமாக இருக்கே, என்ன கடந்த காலத்தில் கூட என்னோட அப்பா கூட நான் ரொம்ப க்ளோஸாலாம் இருந்ததில்லை, இப்போ போய் என்னத்தை பர்சனலாக நான் பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறான். அங்கே போய் அவங்க அப்பாவோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். உள்ளே போகலாமா வேணாமா, அவர்கிட்ட போய் என்ன பேசுறது அப்படின்னு அவன் ஒரு பயத்திலே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லைனா வீச்சுவலை பற்றி அவங்க தாத்தாவை பற்றி அவங்களாம் எதுக்கு என்னோட குவார்ட்டர்ஸில் இருக்காங்கன்னு கேட்கவா அப்படி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா அவன் பின்னாடி வந்து கிளானட் வந்து நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும். ஹீரோ வந்து பயத்தில் நீங்கள் என்ன பயமுத்திட்டீங்க அப்படின்னு கத்துறான். உடனே ஹீரோட அப்பா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இவனும் ஓகே அப்படின்ட்டு பின்னாடியே போகிறான். ஐயோ கிளானட் முன்னாடி எப்படி தேவையில்லாமல் பேசுறது அப்படின்னு அவன் யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா அவன் உடம்புலேருந்து அவன் ஆவி வந்து வெளியே போகுது. அந்தளவுக்கு அவன் பயத்தில் இருக்கான். உடனே அவங்க அப்பா கேட்குறாரு உன்னோட புது சர்வன்ஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆமாப்பா நான் இன்னைக்கு காலையில் தான் அவங்கள பார்த்து மரியாதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் கேட்குறாரு அப்படியா சரி நீ அவங்கள பற்றி என்ன நினைக்கிற? எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம்ப்பா, நீங்கள் வந்து எனக்காக வந்து ஒரு சர்வன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது வந்து அப்படின்னு அவன் கேட்கறதுக்குள்ளே கிளானட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆனால் அதை பற்றி எதுவும் கேட்காது, டைம் வரும்போது நானே சொல்லுவேன் உனக்கு. உடனே ஹீரோ வந்து கிளானட்டை பார்த்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்தது என்ன யோசிக்கிறான்னா அப்போ அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது அவங்க யார் என்னன்றதெல்லாம், ஆனால் எதுக்கு என்கிட்ட அமிச்சாரு, அதுவும் இல்லாமல் ஹியோனுக்கும் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம்? உடனே கிளானட் சொல்கிறாரு இந்தமாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, நாளைக்கு வந்து யூனிஃபைடு டிராகன் அசம்பிளி இருக்குது, போய் அதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணு. நம்ம ஹீரோ கண்டிப்பாப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்தது அவன் என்ன யோசிக்கிறான்னா யூனிஃபைட் டிராகன் அசம்பிளி, ஆமாம் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ தான் ஹீரோ வந்து ஷாக் ஆகி ஐயோ யூனிஃபைட் டிராகன் அசம்பிளி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 5 முடிச்சிடுறாங்க. நம்ம அடுத்த சாப்டர் வந்து நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.